நம்ம சேனலை பார்க்க விருக்கும் நண்பர்களே, சிவாஜ் சார் ஒரு இயக்குனர்கிட்ட கதை கேட்கும்போது தூங்குற மாதிரியே இருப்பாராம். ஆனால் கதை வந்து கேட்பாராம். அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது தான் சீக்கிரம் அப்படின்னு சொன்னால் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நிறைய விஷயங்களை டெடிகேஷனாக பண்ணிக்கிட்டே இருப்பார். இதை பற்றி நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோக்களை வந்து போட்டிருக்கோம், நீங்களும் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா படையப்பா படத்துடைய ஷூட்டிங்க்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை யார் சொன்னது அப்படின்னா இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் தாங்க ஒரு நேர்காணலாம் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா சிவாஜ் சார் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. சிவாஜ் சார் இப்படி பண்ணியிருக்கதை பார்த்து ரஜினி சாரும் ஆச்சரியப்பட்டிருக்காரு, கே.எஸ். ரவிக்குமாரும் ஆச்சரியப்பட்டிருக்காரு. ஸோ அதை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் வந்து படையப்பா படம் உருவாக்கி கொண்டிருந்த காலகட்டம். ஸோ சிவாஜ் சார்ட்ட வந்துட்டு படையப்பா படத்துடைய ஸ்டோரியை அவருடைய கேரக்டருக்காக கே.எஸ். ரவிக்குமார் போய் சொல்கிறாரு. சொல்லி முடித்ததுக்கப்புறமா சிவாஜ் சார் வந்துட்டு கே.எஸ். ரவிக்குமார்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் என்னோடய ஹேர் ட்ரெஸ்ஸரை அனுப்பிச்சி விட்றேன், நீ அவங்ககிட்ட வந்து எனக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சா கரெக்டாக இருக்கும், இந்த படத்தில் இந்த கேரக்டரில் உன்னோட ஸ்டைல் என்ன அப்படின்றத வந்து சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி இவன் வந்து விக் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சிவாஜ் சார் சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு கே.எஸ். ரவிக்குமார் இருந்துட்டு, இல்லை சார், உங்களுக்கு இவ்வளவு நாளாக நீங்கள் இருக்கிறீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களே ஒரு விக் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடித்து கே.எஸ். ரவிக்குமார் கிளம்புனதுக்கப்புறமா இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிவாஜ் சார் ரஜினி சாரோடைய ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து வர சொல்லியிருக்காரு. ரஜினி சார் வந்துட்டு இந்த 80s 70s இருந்திருப்பார்ல, அப்போ இருந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு சிவாஜ் சார் கேட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து அதில் ரஜினி சாரோடைய அந்த ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே எடுத்து தான் தன்னுடைய கேரக்டருக்கு சிவாஜ் சார் படையப்பா படத்தில் பயன்படுத்தியிருக்காரு. இப்போ ஏன் சிவாஜ் சார் இந்த மாதிரி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? சிவாஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயுமே ஒரு பெரிய நடிகர் தான். ஏன்னா படையப்பா படத்தில் வந்து எல்லாத்த விட அதிகமாக சம்பளம் கொடுக்கப்பட்டது வந்து சிவாஜ் சாருக்கு தான். அப்போது சிவாஜ் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மார்க்கெட்டும் இருந்துச்சு, ஒரு மூத்த நடிகராகவும் இருந்தார். எதுக்காக ரஜினி சாருடைய ஹேர் ஸ்டைலை இந்த படத்தில் தன்னுடைய கேரக்டருக்காக சிவாஜ் சாரை பயன்படுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி ஒரு டெடிகேஷன் இருக்குது. ஏன்னா இந்த கேரக்டர் படி ரஜினி சாருடைய அப்பாவை தான் சிவாஜ் சார் நடிச்சிருக்காரு. அப்போது அப்பா எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் மகனும் இருப்பான். இப்போ அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, உங்கள் பையனை பார்க்கும்போது நீங்கள் எங்கே இருக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க. அப்பா எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பிள்ளை இருப்பான். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சிவாஜ் சார் வந்து ஒரு டெடிகேஷனாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவை அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. உண்மையிலே எனக்கு இந்த ஒரு சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறமா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை வந்து சிவாஜ் சார்ட்டேருந்து கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஒரு நடிகன் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்காக இந்த அளவுக்கு இறங்கி யோசிப்பானா அப்படின்றது வந்து தெரியாது இல்லையா? ஸோ சிவாஜ் சார் இந்த ஒரு விஷயத்தை அப்போ பண்ணியிருக்காருன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு வந்து பட்டுச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு கேரக்டருக்காக ஒரு நடிகனாக சிவாஜ் சார் இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சம்பவத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் படையப்பா படத்தில் சிவாஜோடைய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. நடிகர் திலகமே, எங்கள் கலை சிகரமே, சும்மா